ஹாய், பார்த்தீங்களா? கத்திரி பொறந்துருச்சு. வெயிலுங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அனல் காற்று வீசிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஹாட்டாக இருக்குது இடமே. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன பண்ணுறது? எவ்வளோ வெயில் அடித்தாலும் வேலைக்கு போய் தானே ஆகணும். வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்தால் மட்டும் நான் இந்த வெயில் நம்மளை விட்டுறவா போகுது? எங்கே இருந்தாலும் வெயிலோட தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சம்மர் சீசனில் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற நேரத்தில் என்னென்ன பண்ணால் நம்ம உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும்? ஈட் ஹெல்தி, அதாவது சத்தான பொருட்களை எப்பவுமே சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த வெயில் டைமில் இன்னும் நல்லா சாப்பிட்ணுங்க. அதாவது ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டாக இல்லாமல், காரமாக இல்லாமல், உப்பாக இல்லாமல், அதுக்கப்புறமா அந்த டீ, காஃபி, ஆல்கஹால் இது மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த குக்கும்பர், தக்காளி, காலிஃப்ளவர், காரத்துக்கு குடமிளகாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம். நிறையா தண்ணி குடிக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, எல்லா காய்கறி பழங்களையும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லா கழுவி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டா தான் எந்த நோய் நொடியும் நம்மளை அண்டாமல் இருக்கும். ஏன்னா இந்த சீசனில் நிறைய நோய் பரவிட்டுருக்கும். அப்புறம் ட்ரிங்க் வாட்டர், அதாவது தண்ணி குடிக்கணுங்க. நிறைய குடிக்கணுங்க. குடிக்கிற தண்ணி ப்ரிசர்வேட்டிவாக இல்லாமல், ரொம்ப ஐஸாக இல்லாமல், ரொம்ப சூடாகவும் இல்லாமல், மிதமாக, அதாவது நார்மலாக இருக்க வாட்டரே குடிக்கலாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 8 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். இந்த வெயில் சீசனில் எவ்வளோ குடித்தாலும் பத்தாது. ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே நம்மளோட வேர்வையாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்பு ஹைட்ரேட்டாக இருக்கும். உடம்பு ஹைட்ரேட்டாக இல்லைன்னா மயக்கம் வந்துடுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. மூர், அதாவது வெயில் நேரங்களில் அதிகமாக வெயில் படுற இடங்களில் இருக்காமல் உங்களை நீங்களே எப்படி சேஃப்டி பண்ணிக்கிட்டோமோ அப்படி பண்ணிக்கணும். வெளியே போகாமல் இருக்க முடியாதுன்னா குடை எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப நேரம் வெயிலில் சுற்றாதீங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை லைட் வெயிட்டாக, கலர் டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக, இன்னும் கேட்டால் காட்டன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வெளியே போகிறப்போ நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு உங்களை கஷ்டப்படுத்தும் வெயில் டைமில். ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டான ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம். இந்த ஃபுட் சேஃப்டி, இந்த ட்ரிங்கிங் வாட்டர், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே உங்களை வெயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஹைட்ரேட்டாக மட்டும் இருந்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சன்லைட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சன் கிளாஸஸ் போடுறது, இல்லைனா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு குட்டி குட்டியாக ஸ்லீவ்லெஸ் இல்லாமல் நல்லா லாங் டாப், லாங் ட்ரெஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உடல் நலம் நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு சப்போஸ் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உடனே தண்ணி குடிச்சிடுங்க. உங்களோட ட்ரை மவுத், அதாவது வாய் உதடுகள்லாம் வறண்டு போகுது அப்படின்னா நீங்கள் தாகத்தோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். உடனே தண்ணி குடிச்சிருங்க. உங்கள் ஸ்கின்னு, உங்களோட டங்க், உங்களோட மவுத், உங்களோட என்ன சொல்கிறது, உடல் நலம் ரொம்ப 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 முக்கியம். இந்த டைமில், சம்மர் டைமில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களையுமே கவனமாக பார்க்கணும். ஹைட்ரேட்டாக இருக்கிறதால உங்களோட ஹார்ட் பீட், உங்களோட ஃபிசிக்கல் எனர்ஜி, ஹெட்டேக் எல்லா விஷயங்களும் சேஞ்ச் பண்ணும். கிட்னியில் ஸ்டோன் வராமல் பார்த்துக்கும். உங்களோட பாடி டெம்பரேச்சரை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணும். உங்களோட ஹார்ட் ரேட்டையும் பூஸ்ட் பண்ணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த சம்மர் சீசனில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம். டேக் கேர்.